ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பூமத்திய ரேகையை ஒட்டிய கடல் பரப்பு வழக்கத்திற்கு மாறாக அதிக வெப்பமடையும் நிகழ்வு எல் நினோ என அழைக்கப்படுகிறது. அமெரிக்க வானிலை ஆய்வாளர்கள் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையில் எல் நினோவால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கியுள்ளனர். அதன்படி கடல் மேற்பரப்பு வெப்பநிலை மிக மிக அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது. 1951ஆம் ஆண்டுக்கு பிறகு இதுவரை 6 முறை மட்டுமே இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்துள்ளது. கடல் பரப்பில் ஏற்படும் அதீத வெப்பநிலை மாற்றம் வரும் நவம்பர் டிசம்பரில் உச்சத்தை அடையும். தொடர்ந்து அடுத்த ஆண்டு மார்ச் வரை இதே நிலை நீடிக்கும். எல் நினோ உச்சமடைவதால் இந்தியாவில் பருவமழை கணிசமாக பாதிக்கக்கூடும். 1951க்கு பின் ஏற்பட்ட 17 எல் நினோ நிகழ்வுகளில் 12 நிகழ்வுகளின் போது இந்தியாவில் பருவமழை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த ஆண்டும் இந்தியாவில் பருவமழை கடுமையாக பாதிக்கப்படும். இதனால் கடும் வறட்சிக்கு வாய்ப்புள்ளது என அமெரிக்க விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். இந்தியாவில் வழக்கமான மழைப்பொழிவு சராசரியை கணக்கிடும் போது இந்த ஆண்டு மழைப்பொழிவின் அளவு 90%ஆகத்தான் இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையமும் ஏற்கனவே கணித்துள்ளது. 2015க்கு பிறகு மிக குறைவான மழைப்பொழிவுள்ள ஆண்டாக இந்த ஆண்டு அமைய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. வழக்கமாக ஜூன் 1 கேரளாவில் பருவமழை துவங்கும். இந்த ஆண்டு சற்று தாமதமாக 4ஆம் தேதிதான் பருவமழை துவங்கியது. ஜூன் 15 வரையிலான மழைப்பொழிவு அளவை கணக்கிடுகையில் இம்முறை 32% மழைப்பொழிவு குறைந்துள்ளது. இதே நிலை தொடர்ந்தால் எண்ணெய் வித்துக்கள், பருப்பு சாகுபடி கடுமையாக பாதிக்கும். பூச்சிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். குறைந்த கால சாகுபடி பயிர் விளைச்சல் பாதிக்கும். இவ்வகை பாதிப்புகளால் நிலத்தடி நீர்மட்டம் குறைவதுடன் விலைவாசி உயர்ந்து பணவீக்கம் அதிகரிக்கும் என வானிலையாளர்கள், வேளாண் ஆய்வாளர்கள், பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர்.